வேற ஏதாவது கேள்வி இருக்கா? யோகிராம் சோத்குமாரம்மா, நமஸ்காரம். இது இப்போ ஆசிரமத்துலேருந்து இது விபூதி பிரசாதம்லாம் வருது இல்லையா, அதில் வந்து விபூதி எடுத்து தனியாக வச்சுக்கிறோம். ஆனால் அந்த கவரில் வந்து நம்ம பகவானுடைய நாமா பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த அந்த அதில் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு. அந்த மாதிரி கவரோ இல்லை ஃபோட்டோ உள்ள கவர் ஒரு ஜெனுவின் கொஸ்டின், ஜெனுவின் ப்ராப்ளம் தான். இப்போ ஒருத்தர் வீட்டில் வந்து நிறைய சுவாமியோட படம் சேர்ந்துடுறது, நிறைய சுவாமி புஸ்தகம்லாம் சேர்ந்துடுறது. இப்போ ஒரு பீரியடில் நமக்கு வந்து இடம் போகிறல இது பண்ணணும்னா, நீங்கள் எந்த இடத்துல அதை போடுறீங்களோ பூமியில் போட்டு புதைக்கலாம் இல்லையா? அது பூமியில் போட்டு இப்போ நாமெல்லாம் என்ன பண்ணுறோம்னாக்க ஒரு குழியை தோண்டி அதில் புதைக்கிறோம். அந்த மாதிரி பண்ணலாம். அது வந்து ஒன் வே ஆஃப் டீலிங் வித் இட். வேண்டாததெல்லாம் போட்டு இது பண்ணிடலாம். இல்லைன்னா நீங்கள் குப்பை கூடையில் போட்டீங்கன்னா கூட அந்த குப்பையே யோகிராம் சரத்குமாரை நினச்சிண்டு அது உள்ளே இதை தூக்கி போட்டேன்னா சரியாயிக்கும். புரியுறதா நான் சொல்கிறது? எல்லாமே கண்ணோட்டம் தான். நீங்கள் எப்படி ஒன்றை பார்க்குறீங்கிறது தான். அது குப்பை கூட இதில் நம்ம பகவானை போடுறேன்னு நினச்சேன்னா போடக்கூடாது. அதுவும் பகவானே, இதுவும் நீ தான், இதுவும் நீ தான் அப்படிங்கிற ஒரு இதில் அது போட்டோம்னா அது தர்மமாக போயிடும். அதான் அது மாதிரி அதுதான் சொல்கிறேன் நான். பூமியில் பூமாதேவி ஏற்றுப்பா. அதனால் பூமியில் போட்டு புதைக்கிறது ஒரு அந்த சங்கடம் வரக்கூடாது. பகவானை வச்சுருக்கோம் அப்படிங்கிற நினைப்பு இருந்து அதை வச்சுக்கணும். இல்லை அது சங்கடமாக ஆக போகிறதுனா அது எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடணும். இந்த முக்கால்வாசி ப்ராப்ளம் வந்து என்னன்னாக்க நம்ம ரெண்டு மைண்டில் இருக்கிறதுனால, இதை பண்ணுறதா வேண்டாமா, பண்ணுறதா பண்ணுறது ரைட்டா, பண்ணாமல் இருக்கிறது ரைட்டா அப்படிங்கிற வச்சே தான் இந்த கான்ஃப்ளிக்ட் வரும்பொழுது அந்த கான்ஃப்ளிக்ட் என்ன பண்ணணும்னா நம்ம மைண்டோட அந்த சக்தி அது உறிஞ்சிடும், நம்மளை வீக்காக ஆக்கிடும். அதனால் இந்த கான்ஃப்ளிக்ட் வரும்பொழுது எந்த ஒரு தீர்மானமும் எடுக்காதீங்க. கொஞ்ச நாள் கழிச்சு மனசுக்கு கரெக்டாக தெரியும் என்ன பண்ணணுன்ட்டு. அந்த டயத்தை அப்படியே விட்டுடணும்.